presents Rio Raj Payalagada. ஆமாம் கணக்கானும் காலங்களில் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு 12 to 2014 அந்த 2 வருஷம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் சன் மியூசிக்கில் கிடைக்கவே இல்லை. 2014 தான் ஆக்சுவலாக சன் மியூசிக்கில் ஷோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து 2016 வரையும் ஷோ பண்ணிகிட்டு இருந்ததை விட ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. சன் மியூசிக்கில் வேலை கிடச்சி வேலை பார்த்ததை விட நான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது. சுற்றி நானும் லவ் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது. ஸோ சரவணன் மீனாட்சியிலேருந்து தான் ஆக்சுவலாக நெஞ்சமுண்டு ராஜா வந்தேன். ஸோ அது வந்து எஸ்கேனால நடந்தது. அண்டு பிளாக் ஷீப்லேருந்து கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனையும் எஸ்கே அண்ணா வந்து சரவணன் மீனாட்சி முடிய போது அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். தெரியலண்ணே, நான் சும்மா ஏதாவது ஜாலியாக படம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா. ஹீரோவாக ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போது ஒன்று இருக்குண்ணே, இந்த மாதிரி பிளாக் ஷீப்லேருந்து சொன்னாங்க அப்படின்னோடனே எக்ஸைட் ஆனார் அவர். ஏன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏன் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறமேட்டு இருக்க எல்லாமே நடந்ததுக்கு காரணம் அதுதான். எஸ். ஸோ அதுக்கப்புறம் 2023 ஜோ த மேசிவ் ஹிட். ஜோ எல்லாருக்குமே பயங்கர ஹிட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், 2021 பிளான் பண்ணி பண்ணணும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பிக் பாஸ்லேருந்து வெளில வந்தேன், பிளான் பண்ணி பண்ணணும் ரிலீஸ் ஆச்சு. அங்கே ஒரு லிரிசிஸ்ட் ரியோ ராஜ் உதயமானாருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து இருந்த ட்ராவலை விட அந்த 2021 to 2023 அந்த ட்ராவல் தான் எனக்கு ரொம்ப பெருசு. ரொம்ப பெரிய ஜேர்னி அது. ஒரு 2-3 வருஷம் நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு நிறைய படங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு, நிறைய ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய கதைகள் வந்தது. நான் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு முடிவு பண்ணேன், இல்லை நம்ம இந்த படம் தான் பண்ணணும், ஜோ தான் பண்ணணும், வித் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி ப்ரொடியூசரே இல்லாமல் நானாகவே ஒரு ஆஃபீஸை போட்டு நாங்களாகவே ஏதோ அது என்ன இருக்குதானு தெரில, நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அதை நம்பி அருளானந்த் சார் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அங்கேருந்து அடுத்த பயணம் திரும்ப ஜோன்றது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ரீஸ்டார்ட் மாதிரி, திரும்ப சினிமாவில் என்னோடய ஜேர்னி ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் ஆசைப்பட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படம் பண்ண போகிறோம். அப்போ ஆசைப்படுற எல்லாத்தையுமே பண்ணுவோம்ல, அப்படி தான் லிரிசிஸ்ட் பண்ணேன். ஸோ பாட்டு எழுதணும்னு ஆசை இருந்தது, ஆனால் நான் தான் ஒரு பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எழுதினேன். ஸோ அகைன் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆர்ட், ஆண்பாவம் பொல்லாதது, ஸோ அகைன் எல்லாமே பண்ணி இப்போ ப்ரொடியூசராக ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ்க்கு வந்து நிற்கிறேன். ஸோ அது எதுக்குன்னா இதே மாதிரி ஜேர்னி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கணுன்றதுக்கு இங்கிருந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன் நான். சூப்பர். எஸ், ஒன் அண்ட் ஒன்லி 15 years ஆஃப் ரியோ ராஜ். அதை வந்து ஆர்டிலாண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நம்ம இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மண்ணில் கொடுத்துக்கிறோம். தேங்க்ஸ் டு ஆர்டிலாண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ ஃபைனல் செக்மெண்ட், ஒரு 10 minutes ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தம்பிகள் அண்ணன்கள் எப்படின்னா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஏதாவது ஜென்ரலாக அண்ணன்ட்ட கேள்வி கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லிட்டு உங்களோட கேள்வியில் சொல்லுங்கள். ஆனால் என்னோட பேர் வீரா. இப்போ இருக்க ரியோ ராஜ் பாஸ்ட்ல இருந்த ரியோ ராஜுக்கு போய் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மெசேஜ்லாம் இல்லை, போய் அவன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். அந்த ரியோ கிட்ட எப்பயுமே இது சக்ஸஸோ இல்லை லோவோ இந்த ரெண்டும் வரும்போது எப்போவுமே உன்னோட இன்ட்யூஷன் உனக்கு என்ன தோணுதோ அதையவே பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால உனக்கு தோன்றதை மட்டும் பண்ணு, அதை நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் அவன்கிட்ட. ஒரு ஆக்டிவ் ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டடி ஃபீல்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த ஃபீல்டுக்குள்ளே போவோம். எல்லாரும் ஒரே கட்டத்தில் நமக்கு இந்த ஃபீல்டுனால நம்மளால் எதுவும் சாதிக்க முடியலையே அப்படின்னு ஒரு லோன்லினஸ் ஃபீல் வரும். நம்மளால் வந்து அதில் எதுவும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்போது நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? முடியல, என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியல, வேற ஏதாவது பண்ணும் அப்படின்னு தோன்ற டைம் இல்லையா? ஆமாம். அப்படி எனக்கு தோணுனது இல்லை. அப்படி தோணும் போது இப்படி நினச்சிப்பேன். எல்லாமே ஒரு ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு 50, 70, 35 எது வேணாலும் ஓகே. அந்த பாயிண்ட் போனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஏதோ ஒரு சர்க்கிளோ ஏதோ ஒரு ஃப்ளாப்போ இல்லை ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்படும் போது திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் இப்படி யோசிப்பேன். நான் மொதல் தடவை ஆரம்பித்தேன்ல, அப்போ நான் 0ல் தான் இருந்தேன். அங்கேருந்து 35, 50, 70 நான் போனேன். திரும்ப என்னை கொண்டு போய் 0ல் விட்டா இப்போ எனக்கு அது 0 கிடையாது, இப்போ எனக்கு அது 75. அந்த ட்ராவலில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணியிருப்போம்ல, அந்த ட்ராவலில் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட 0லேருந்து ஆரம்பிக்கிறோன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட மொதல் தடவை ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லாமல் இருந்தோம், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது, அது பெரிய அசெட். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு திரும்ப அந்த 75க்கு ஈஸியாக போக முடியும். ஸோ அப்படி தான் யோசிக்கணும். இப்போ உள்ள ஜென்சி ஜென்ரேஷன் வந்து உங்களை வச்சு படம் டைரக்ட் பண்ணால் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு? ஜென்சி டைரக்டர், 90s டைரக்டர் அப்படி கிடையாது. டைரக்டர் யாராக இருந்தாலுமே டைரக்டர்ன்றது டைரக்டர் தான். ஸோ எனக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ்க்கு நான் ஒன்று தான் சொல்லணும்னு நினைப்பேன். க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்க கதை தான் நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக க்ளோஸ் டு ரியாலிட்டி, ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருமே ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள், கதைகள், அதுக்கு நடுவில் ஹியூமன் வேல்யூஸை பேசுகிற மாதிரியான படங்களாக இருந்ததுன்னா நான் இன்னும் ஹாப்பியாக பண்ணுவேன். அப்படின்னா ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோதான். ஃபியூச்சரில் ஒரு டேரக்டர்னா நான் உங்களை வச்சு படம் எடுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர். ஃபோட்டோ ப்ளீஸ். Day 1 ஜெய் சேதுபதி சார் அவர்கள். 1 day. ஓகே, ஆக்சுவலாக இது Day 1 கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு Day 1 இருக்கு. ஓகே, நான் வந்து அவர் சேதுன்னா வந்து ஷோ பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சன் மியூசிக்கில் பார்த்துட்டு டிஎஸ்கே கிட்ட சொன்னார். ஓகே, டிஎஸ்கேவும் அண்ணனும் வந்து அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ புறம்போக்கு நினைக்கிறேன், புறம்போக்கு என்னும் பொது உடைமை. ஆமாம். ஸோ அந்த படத்தில் டிஎஸ்கே அவர் கூட நடிச்சிருந்தான். அந்த ஷூட்டில் வச்சு அவர் இந்த பையன் யார் அவன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் டிஎஸ்கே வந்து என்கிட்ட சொன்னான். நான் வந்து நேரில் பார்க்க முடியுமான்னு கேட்டு போய் நேரில் பார்த்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங். அவர் ஒரு டப்பிங்கில் இருந்தார், அப்போ போய் நேரில் மீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து டிஎஸ்கே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தான். ஆமாம், ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தான். அதோட லான்ச்சுக்கு போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஓகே ஓகே. 1 day வந்து அது வந்து சும்மா ஜாலியாக ஜென்ரலாக போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு, ஐ திங்க் 2016, இப்போ 26 அதான் 10 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆக போற ரியோராஜ் நடிச்ச ஒரு படம். ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போற ரியோராஜனை நடிச்ச படத்துடைய பூஜைக்கு வந்து அந்த படத்தோட பூஜைக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அவர் இருக்க இடத்துல இருந்து திரும்ப அந்த நட்புக்காக அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே பாசத்தோட வந்து இதை ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ மேலே போனதுக்கு அப்புறமேட்டு வழக்கமாக என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி நல்லா வரணும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு போனாரு. எப்பயாவது திட்டிருக்காரா உங்களை? நிறைய. ஏதாவது ஒன்று அது ஹெல்த் கான்சியஸா இருக்க சொல்லி ஃபுட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி டயட்ல இரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் திட்டினது இதுக்காக தெரியல. என்னன்னா சேதன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு என்ன ரியாக்ட் பண்றோன்ட்டு. இந்த பூஜைக்கு வந்துட்டு மேலே வச்சுட்டு டயட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணு, கூட அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுக்கோ அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சொல்லிட்டு இருந்த ஃப்ளோவில் அவரே ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நானும் டயட்லாம் ஃபாலோ பண்ணாமல் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீயும் இருக்காத அப்படின்னு தான் சொல்ல வரேன். மற்றபடி இப்போ நான் உனக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல, இல்லை பண்ணுங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம் நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், தோணுச்சு நான் பண்ணு அப்படின்ட்டாரு. அதை மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு போனார். Artil and Presents Rio Raj Payalagada. Streaming now 1 lakh OTT.